அண்மைச் செய்தி சென்னை பாடியில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் திறக்கப்பட்டிருக்கிறது. போத்தீஸ் குழுமத்தின் அங்கமாக உள்ள போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் சென்னை பாடியில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பாடியில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். போத்தீஸ் ஸ்வர்ண மாளிகை திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பாடியில் பட்டு ஜவுளி, பர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ், சூப்பர் மார்க்கெட் உட்பட 7 தளங்களுடன் தற்போது போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பாடியில் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பாடியில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டிருக்கிறது. கலைநயம் பொருந்திய பாரம்பரியமிக்க தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் நகைகள் அங்கு விற்பனை செய்யப்பட தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை பாடியில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளிப் பொருட்கள், புதுமையான டிசைன்களுடன் கூடிய நகை வகைகளும் இடம்பெற்றுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது பற்றிய முழுமையான விவரம் என பதிவு பண்ணுங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த குழுமமாக போத்தீஸ் குழுமம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக போத்தீஸ் குழுமம் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னையில் போத்தீஸ் குழுமத்தின் புதிய அங்கமாக சொர்ணமஹால் தற்போது சென்னையில் 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் சென்னை பாடியில் கோலாகலமாக மற்றொரு கிளையை திறந்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் 7 தளங்களுடன் உருவாக்கக்கூடிய இந்த போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் போத்தீஸ் குழுமத்தின் இயக்குனர் இந்த கிளையினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 7 தளங்களிலும் ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு பொருட்கள் விற்பனை செய்வதற்கான அந்த வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தளத்தில் தங்க நகை தொடர்பான அனைத்தும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம், வைரம், வெள்ளி என அனைத்துமே இந்த போத்தீஸில் முதல் தளத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துவக்க விழாவான இன்றைய தினத்தில் தங்கம் மற்றும் வைரங்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கு சலுகையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தங்க நகை சவரனுக்கு 2000 ரூபாய் சவரனுக்கு வாங்கப்படுகிறது. அதே போன்று 1 கேரட் டைமண்ட் நகைக்கு 10,000 ரூபாய் வரையிலாக தள்ளுபடி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதே போன்று ஜவுளி பொருட்கள் இன்றைய தினம் தொடக்க விழா ஆஃபராக இன்றைய தினம் பொருள் எடுக்கக்கூடிய அந்த ஜவுளி பொருட்களுக்கு அனைத்து வகையான ஜவுளி பொருட்களுக்குமே 10% வரையிலாக இந்த தள்ளுபடி என்பது கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போத்தீஸில் 7 தளங்களிலும் ஜவுளி பொருட்கள் மட்டுமல்லாது வீட்டு உபயோகப் பொருட்கள், அதே போன்று காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்துமே கிடைக்கும் வகையிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 முதல் 4வது தளம் வரையிலாக குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என அனைவருமே எடுக்கக்கூடிய வகையிலாக பயன்படுத்தக்கூடிய வகையிலான ஜவுளி பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று 5வது தளமாக அந்த லைஃப் யூஸ் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அக்சசரிஸ் உள்ளிட்ட பொருட்களும், அதே போன்று வீட்டுக்கு தேவையான அந்த கிச்சன் பொருட்கள் என அனைத்துமே விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. 6வது தளத்தில் சூப்பர் மார்க்கெட்டாகவும் குறிப்பாக காய்கறிகள், பல வகைகள், மல்லிகை பொருட்கள் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய வகையிலாக இந்த 6வது தளத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 7வது தளம் முழுவதுமாகவே பர்னிச்சர் உள்ளிட்ட டைனிங் பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடைக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் வகையிலாக பார்க்கிங் வசதி என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் நகர் பகுதிகளில் சென்று இது போன்ற பொருட்களை வாங்குவதற்கு சிரமம் அடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திருவள்ளூர் மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் வகையிலாக சென்னை பாடி பகுதியில் தற்போது 5 லட்சம் சதுரடியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போத்தீஸ் தற்போது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் கவரும் வகையிலாக அமைந்திருப்பதாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.